ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு மேக் ஏ கார் தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கார் பேப்பர் மீடும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஏர்4 ஷீட் இல்லாமல் என்ன பேப்பர்னு பண்ணால் நியூஸ் பேப்பர் ஏர்4 ஷீட் நான் அந்த மாதிரி நம்பர் பேப்பர்ஸ் அந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி ஹை கிளாஸ்லாம் படிக்கிறாங்களே ஒரு புக்கு காட்டுற வருஷம் இந்த புக் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கு பார்த்துக்கலாம். பேஜ் இப்படி இருக்கும். நீங்களா இந்த மாதிரி புக் இருக்கும். இந்த மாதிரி பேஜுக்கு நீங்கள் பண்ணலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்துக்கணும். ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. அதுக்காக இது இப்படி நடக்குங்க. பாருங்க என்ன இங்கே இல்லை எப்படி பார்க்கணும்னா இங்கே ஒரு பார்டரும் சரி இந்த பார்டர் சேமாக இருக்கா பாருங்க. அப்போது உங்களுக்கு கலக்க கிடச்சிடும். தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை நம்ம இப்படி மடக்கணும். பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சேமாக நம்ம எடுத்துக்கணும். பாருங்க ஃபஸ்ட் சைடு மடக்கிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்படி மடக்கிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாதிரி லைன் அடிக்கும். அப்போது நீங்கள் இந்த கீழே ஒரு இந்த மாதிரி தருவீங்க பாருங்கள். இப்போது இந்த 2 பார்டர் தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா. அப்போது இதை இப்படி பிடிச்சிட்டு இது உள்ள அமுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது சீக்கிரமாக மேலே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இது கரெக்டாக வந்துருக்கா பார்க்குறதுக்காக ஈடு பாருங்கள். இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் எக்ஸ் மாதிரி இருந்துட்டு ஆனால் இப்படி இருந்துச்சுன்னா அது ஒழுங்காக வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ இதே சைடு நம்ம ஈடி பண்ணால் வாங்க நவுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இது பண்ணிச்சு பாருங்கள். இப்போ 2 சைடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இப்படி இருக்கு பாருங்கள். இப்படி இருக்கும் 2 சைடு இப்படி இருக்கும். இதே சேர்ந்து இப்படி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்படி பண்ணால் என்ன இப்படி பண்ணலாம். இப்போ இதே மாதிரி 2 சைடில் சேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இது உங்களுக்கு அழகாக தெரியும் பாருங்கள். இப்படி இருக்கா இல்லை இப்படி இல்லை தெரியும் அழகா. அப்போது நம்ம இதை வச்சுட்டு இப்படி வச்சா போதும். இது நீங்கள் பண்ணி ஒரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக அப்படி ப்ராக்டிஸ் ஆகும். இப்படி வைக்காமல் கூட நீங்கள் அழகாக பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு பண்ணணும். அப்படி இப்போது இதில் எந்த சைடு நல்லா இருக்கோ அந்த சைடை இப்படி மடக்கணும். இப்போ இதில் ஒரு லைன் மாதிரி தெரியும். இல்லை தேய்ச்சி விட்டு அமுக்கி விட்டுட்டீங்கன்னா ஒரு லைன் மாதிரி நடுவில் தெரியும். அந்த லைனில் தான் நீங்கள் இப்படி வச்சுட்டு மடக்கணும். அதே மாதிரி இந்த சைடு பண்ணுங்கள். இதான் லாஸ்ட்டு. இது பிடிச்சிட்டு தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு இந்த இது சின்னதை இது சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கார் ரெடி. இந்த காரில் நம்ம நிறைய டிசைன் கூட பண்ணலாம். அதாவது அப்கிரேட். இதில் எப்படின்னா உங்கள் காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைன் மாதிரி இருக்கா இல்லை நிறைய கொஞ்சம் கேப்ஸ் பாருங்க. இப்போ அதை மட்டும் நம்ம இதில் வச்சு அப்படியே அது கொஞ்சம் இப்படி மடக்கி தேய்ச்சிட்டோன்னா குட்டி இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். வேறு இந்த இதை இப்படி மடக்குங்க. இப்படி மடக்கலாம். இல்லைன்னா இப்படி எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு தேய்ச்சி விட்டா இப்படி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வேணால் வைக்கலாம். எனக்கு பிடிச்ச டிசைன் இது. அது வேணும் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே உங்களுக்கு இது மாதிரி ஒரு கிடைக்கும் தூக்க முடியும். அப்போ நீங்கள் தூக்கும் போது அழகாக இப்படி தேய்ச்சி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். நல்ல டிசைன் மாதிரி இருக்கும். அப்கிரேட்டாக இருக்கும். இப்போது 2மே ஒரே மாதிரி வச்சுருங்க. 2 ஒரு சைஸ் இருக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சாங்க கைஸ் உங்கள் கார் ரெடி. ஸோ எந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் பண்ணுங்கள். எனக்காக இது பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து 60 தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஆச்சு